இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம். The Gospel of Mark chapter 11 verse 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Therefore I tell you, whatever you ask for in prayer, believe that you have received it and it will be yours. ஜெபம் என்பது நமது தேவைகளை தேவனிடத்தில் கேட்பது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்வதுமாகும். Prayer is not only asking God but also to receive it. இன்று அநேகர் தங்களுடைய தேவைகளை தேவனிடத்தில் கேட்கிறார்கள். Today many people ask God for their needs, ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்வதில்லை. but they do not receive them. அதற்கு காரணம் அவருடைய அவிசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says it is because of their unbelief. தேவன் கிருபையாய் கொடுக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும், all the blessing that God gives us graciously, விசுவாசத்தினால் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். can only be received by faith. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. Grace gives and faith takes. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார். That's why Jesus says, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. Jesus says, whatever you ask for in prayer, believe that you have received it and it will be yours. பெற்றுக்கொள்வோம் என்ற வார்த்தை கிரேக்க வேதாகமத்தில் ஏழிஸ்ட் காலத்தில் இருக்கிறது. The word to receive in the Greek Bible is in the aorist tense. அதாவது ஏற்கனவே நடந்து அதன் தொடர்ச்சி முடிவு இவைகளை குறிப்பிடாமல் இருப்பது என்பதாகும். Which means that it has already been done but the end and the continuation are not mentioned. ஒரு சில ஆங்கில வேதாகமத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். In a few English versions it is translated as if it is received. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலரும் ஒரு முறைக்கு மேலாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறார்கள். In the Bible we see in the Old Testament times that many have prayed many times for one thing. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு முறைக்கு மேலாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்தார்கள் என்பதை காண முடியாது. But in the New Testament you can't find anyone praying for something more than once. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25வது வசனத்தில் மட்டுமே, only in the Gospel of Mark chapter 8 verse 25, ஒரு சுகத்துக்காக இயேசு மற்றொரு முறை ஊழியம் செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. it is mentioned that Jesus ministered to a man once again to receive healing. இயேசு இதை செய்தது தேவன் அவருடைய விண்ணப்பத்தை சரியாக கேட்கவில்லை என்பதற்காக அல்ல. This was not done by Jesus just because his prayer was not answered. இந்த மனிதனின் அவநம்பிக்கை அவனுடைய சுகத்தை தடுத்ததினால், because this man's unbelief had hindered him from receiving his healing, மீண்டும் ஒரு முறை சுகமாக்கும் வல்லமையை கொடுக்கிறார். Jesus gives him the power of healing once again. இன்று பலரும் பல காரியங்களுக்காக ஜெபித்துவிட்டு, today many pray for many things, பின்பு தேவன் அதற்கு பதில் தருகிறாரா என்று தங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள். and later look at the circumstances if God has answered their prayers. இது தரிசித்து நடப்பதோ ஒழிய விசுவாசித்து நடப்பதல்ல. This is a walk by sight and not by faith. 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. But in the book of 2 Corinthians chapter 5 verse 7 it நாம் says, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று. that we live by faith and not by sight. அவர்கள் தேவனுடைய பதிலை பார்க்க முடியாவிட்டால், if they can't see the answer from God, அதே காரியத்தை தேவன் செய்வதற்காக மீண்டும் ஜெபிக்கிறார்கள். they do pray once again for the same thing. இப்படி கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கற்பிக்கவில்லை. Jesus did not teach us to do this. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தில், in the Gospel of Mark chapter 11 verse 24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். Jesus says, therefore I tell you, when you ask for
in prayer, believe that you have received it and it will be yours. இந்த வசனத்தின்படி நாம் ஒரே ஒரு முறைதான் ஒரு தேவைக்காக தேவனிடத்தில் கேட்க வேண்டும். According to this verse, only once we should ask God for what we need. அதன் பின்பு அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். And later we should believe that we have received it. நாம் மீண்டும் கேட்டால் முதலாவது கேட்ட போதே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தமாகிறது. If you ask once again, it means that the first time when you asked, you did not believe that you have received it. என்றாலும் ஜெபத்துக்கான பதிலை காண்பது வரை தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Yet the Bible tells us that we should keep praying continually till we receive our answer. ஜெபம் என்பது தேவைகளை தேவனிடத்தில் கேட்பது மாத்திரமல்ல. Prayer is not only telling God what we need, தேவனை துதிப்பதும் தேவனுக்கு நன்றி சொல்வதும் தேவனோடு பேசுவதும் ஆகும். but prayer is talking to God, praising God and giving thanks to God. நாம் எப்பொழுது விசுவாசிக்க வேண்டும் என்றால், If you ask when we should believe, ஜெபம் பண்ணும்போது, it is when we pray. அப்பொழுது நாம் கேட்பது உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. Then the Bible says then we will receive it. இது எதிர்காலத்தை குறிப்பிடுகிறது. It talks about the future. இதற்கான சமயம் ஒரு நிமிடமாகவோ அல்லது அதிக சமயமாகவோ இருக்கலாம். This can take 1 minute or a little longer. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி, According to the Gospel of Matthew chapter 7 verse 7, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கப்படும் எந்த ஜெபத்திற்கான பதிலையும் தேவன் உடனடியாக கொடுக்கிறார். it says any prayer that is asked according to the will of God will be granted at once. ஆனால் அவர் ஆவிக்குரிய உலகத்தில் இதை செய்கிறார். But he does this in the spirit world. இது நமது சரீர புலன்களுக்கு உடனடியாக புலப்படுவதில்லை. This is not understood by our physical senses at once. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது. The Gospel of Matthew chapter 7 verse 8 says, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் என்று. It says, for everyone who asks receives, and he who seeks finds, and to him who knocks the door will be opened. விசுவாசத்தால் தேவன் நம் ஜெபங்களுக்கு பதில் தருகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். We should believe by faith that God answers our prayers. அப்படி விசுவாசிக்காமல் இருப்பது அவநம்பிக்கையாகும். And if we don't believe, then it is unbelief. அவநம்பிக்கை நமது ஜெபத்திற்கான பதிலை தடை செய்துவிடும். Unbelief will hinder us from receiving answers to our prayers. ஆகையால் தான் யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது. That's why in the book of James chapter 1 verse 6 and 7 says, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று. But when he asks, he must believe and not doubt, because he who doubts is like a wave of the sea, blown and tossed by the wind. That man should not think that he will receive anything from the Lord. சந்தேகப்படுகிற மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறது. It says the man who doubts will not receive anything from the Lord. விசுவாசம் நாம் கேட்டவற்றின் உறுதி, நாம் பார்ப்பது அல்ல. Faith is being sure of what we hope for and certain of things what we do not see. ஆகையால் நாம் ஜெபத்தில் கேட்பதை நாம் பார்க்கவில்லை என்றாலும், Therefore, even if we can't see what we have prayed for, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். let us believe that we have received them. அப்பொழுது அது நமக்கு உண்டாகும். And then it will come to pass. நாம் காணக்கூடிய விதத்தில் அது நமக்கு உண்டாகும். And it will be that we can see. நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை காண்போம். We will see the answer to our prayer. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the truth that we have heard today. ஜெபத்தில் எப்படி கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பதை கற்றுக் கொடுத்ததுக்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for teaching us how to pray and receive. எங்களுடைய ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நீர் கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because whatever we ask in prayer we receive. நாங்கள் கேட்பதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். We believe that when we ask we receive it. அவைகள் உண்டாவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because it is ours. அதன் மூலமாய் நீர் எங்களுடைய வாழ்வில் மகிமைப்படுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். And we thank you because you are being glorified in us. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பாராக. God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க.